எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நான் காலையில் ஒரு குட்டி நடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ இந்த பூக்களெல்லாம் பார்த்தேன் நான். சில நேரம் நினைப்பேன், ஏன்டா புல் வெட்ட மாட்றாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ இல்லை, முன்ன ஒரு காலத்துலலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது, இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு ஹை ஸ்கூல் முடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க அவங்கவுங்க வீட்டில். அந்த அந்த நாளே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு வீட்டு வெளியிலலாம் வைக்கிறதுக்கு பூக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க எடுத்துகிட்டு போவாங்க, பறிச்சுட்டு போவாங்க. நான் நடந்து வந்த பாதையில் வந்துட்டு இன்னும் நிறைய இருந்தது. சரி பண்ணலாமா வேண்டாமா வீடியோ அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தப்ப, சரி அப்புறமேல் பண்ணிப்போம் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா இன்னும் அழகான பூ. அது எனக்கு அழகாக தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் எந்த பூ பார்த்தாலும் அப்படியே பிரமிச்சு போய் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம் பூக்களை வந்துட்டு. இங்கே பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. இது வந்துட்டு சும்மா காடு மாதிரி இருக்குது பாருங்கள், புல் மண்டி போய். இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது பூவெல்லாம். நானும் வந்துட்டு பூவெல்லாம் பறிக்கணுங்க. ஏன்னா என்னோடய டாக்டர் வந்துட்டு 5ஆந்தேதி ஹைஸ்கூல் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காகவே நான் சில இடங்களெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன், எங்கே போய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய வேலைகளெல்லாம் இருக்குது வீட்டில் செய்கிறதுக்கு. இந்த பூவெல்லாம் பறித்து எடுத்து போய்ட்டு நான் வீட்டு முன்னுக்கு வைக்கிறதோ, வீட்டு பின்னால் கார்டன் இருக்கு இல்லையா, அங்கே டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணுவேன் நான் அதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேனே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பூக்களெல்லாம் பூத்துருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே போயிடுங்க. ஒரு அந்த சில நாட்கள் தான் இருக்கும், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்படி சொல்லிவிட்டு அந்த பூக்கள் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட் கலரில் இருக்குது, அங்கே பார்க்குறேன் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இது யார் நட்டு வச்சாங்க? ஏதாவது பண்ணியிருப்பாங்க முன்ன. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு வந்துட்டு எங்கள் ஊரில் இது வரும், என்ன 5ஆந்தேதி ஹைஸ்கூல் முடிக்கிறாங்க பசங்க. அப்புறம் 6ஆந்தேதி வந்துட்டு நேஷ்னல் டே அப்படி சொல்லிட்டு கொண்டாடுவோம். எங்கள் ஊரில் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஈஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, நேஷ்னல் டே அப்படி சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம்னு சொல்ல முடியாது, பெரிய டிஸ்கஷன் இதெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லீவு எங்களுக்கு வரும். இந்த கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட லீவு ஒன்று இருக்குது. அந்த லீவை எடுத்துகிட்டு அந்த லீவை வந்துட்டு இந்த நேஷ்னல் டே அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இதில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாள் லீவு கிடைக்கும் எங்களுக்கு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது வந்துட்டு ஹை ஸ்கூல் முடிக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று, அப்புறம் நேஷ்னல் டே ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு மிட் சம்மர் அப்படி சொல்லிட்டு வரும், சம்மர் செலிப்ரேஷன். அப்போயும் அந்த பூக்களெல்லாம் பறித்து நிறைய டெக்கரேஷன் இதெல்லாம் செய்வாங்க. அந்த அதுக்கப்புறம் தான் அங்கே புல்லெல்லாம் வெட்டுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு. அதுக்கு முன்னே செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஆளுங்க வந்துட்டு பூக்களெல்லாம் பறிப்பாங்க அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. காடு மண்டி போய் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சரிங்க, நம்ம இன்னொரு வாட்டி சந்திப்போம். இன்னொன்று சொல்லணும், நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஏறிக்கிட்டு போகுது. இப்போ வந்துட்டு இருக்கிறது 68 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நல்லா போகணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.